ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பாலக் சப்பாத்தி எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கட்டு பாலக்கீரை எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி லீஃபை மட்டும் கழுகி எடுத்திருக்கேன். இதை கீரை ஃபுல்லாக முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி வச்சு நல்லா மூடி வச்சுக்கோங்க. இப்போது தண்ணி நல்லா கொதிக்கும்போது கீரையை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நல்லா ஓரளவுக்கு வெந்த உடனே கேஸ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி வடிச்சிட்டு கீரையை மட்டும் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. அதில் ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. இதில் காரத்துக்கு பச்சை மிளகு வேணும்னு சேர்த்துக்கலாம். இது நல்லா அரைச்சி பேஸ்ட்டு போல் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம மாவில் தண்ணி ஊற்ற மாட்டோம், ஸோ அதுக்கேற்ற மாதிரி மாவு சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ மாவு நான் அதில் மிக்ஸ் பண்ண போட்டு நல்லா மாவை நல்லா பிசைஞ்சு சப்பாத்தி அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ மாவு நல்லா பிசைஞ்சு ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இப்போ சப்பாத்தி போல் நல்லா தடவி சப்பாத்தியை கல்லில் அடுப்பில் போட்டுட்டேன். சப்பாத்தி நல்லா சாஃப்டாக நல்லா வெந்து வரும். நம்ம சப்பாத்தி நல்லா வெந்த பிறகு எடுக்கிற டைமில் கொஞ்சம் நல்லெண்ணெய் மேலே தேய்ச்சிக்கோங்க. அப்ளை பண்ணால் அந்த சப்பாத்தி வந்து ரொம்ப ட்ரை ஆகாமல் அப்படியே இருக்கும். அதுக்கு வேண்டி தான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டு சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.